SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு 1500 ஹெக்டேர் அளவிலான பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் கேட்டு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 1117 ஹெக்டேர் நெல் மற்றும் 210 ஹெக்டேர் தானிய வகை பயிர்களை சூறையாடிய கனமழை. வெள்ளத்தில் சாய்ந்த பயிரை கண்டு கலங்கி நிற்கும் விவசாயிகள். எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேலென படர்ந்து விரிந்திருக்கும் வயல்வெளிகள், தோப்புகள், இயற்கை எழிலுக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாமல் பசுமை போர்த்தி நிற்கும் திருநெல்வேலி. இப்படியான பசுமையை பாய்ந்து வந்து சிதைத்திருக்கிறது கனமழை வெள்ளம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக 65 ஹெக்டேர் பரப்பளவிலான வாழைகள் முழுமையாக சேதமடைந்தும் 150 ஹெக்டேர் பரப்பிலான வாழைகள் வெள்ளத்தில் மூழ்கியும் உள்ளது. பயிர் சேதம் தொடர்பான கணக்கெடுப்பு பணி 2 நாட்களில் தொடங்கும் எனவும், வாழை பயிர்கள் பாதிப்பு தொடர்பாக கணக்கெடுக்கும் பணி நடந்து வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சேதமடைந்த பயிர்க்கான நிவாரணத் தொகையை அரசு விரைந்து அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போக வழி இல்லாம நாங்கள் நட்ட நெல் பயிரெல்லாம் தண்ணீர் அழுகி சேதாரமாயிடுச்சு. வருஷம் இதான் ஆகுது. ஆனதோறும் இதே சூழ்நிலை நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இங்கே இப்போ 1500 ஏக்கர் ரொம்ப சேதம். அதை பார்த்து கவர்மெண்ட் செய்யணும். சேதமடைந்த பயிர்களுக்கு தகுந்த நஷ்டம் வழங்க வேண்டும்.